வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்மளோட செஷன்ல நம்ம பார்க்க போறது வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கை எப்படி சக்சஸ்ஃபுல்லா செய்யலாம். நம்மளுடைய எல்லா கிளாஸஸுமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். இதை நான் வந்து உங்களை ட்ரேடிங்க்கு இன்ட்ரடியூஸ் பண்றதுக்காக பண்றது கிடையாது. நீங்க யாராவது ட்ரேடரா இருந்தாலும் ஆப்ஷன்னா என்ன, ஃபியூச்சர்னா என்ன, கேஷ் மார்க்கெட்னா என்ன, இதோடைய இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணுன்றக்கூடிய நோக்கத்துல தான் இந்த வீடியோஸ் வந்து நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். சரியா? அதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் அப்படின்னோடனே எல்லாரோட மனதிலையும் ஒரு பெரிய கிரேஸ் வருது. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து ஒரு ஈஸியான வரி அப்படின்ற ஒரு பிரம்மை வந்து எல்லாரோட மத்தியிலும் இருக்குது. பட் தட் இஸ் நாட் சோ ஈஸி. தட் இஸ் ஆல்சோ நாட் ரியல். அதை முதல்ல நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு ஈக்விட்டி ட்ரேடர் கூட கண்டினியூஸா பொசிஷனலா இருந்தாரு அப்படின்னா எப்படினாலும் அவர் வந்து பணம் சம்பாதிச்சிருவார். அவர் வாங்கின பிரைஸை விட அதிகமா அவரால் புக் பண்ண முடியும். இன்னைக்கு 1 வருஷம் இல்லை, 2 வருஷம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் கழிச்சு கூட அவரால் சரியான ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா ப்ராஃபிட்டபுளா வர முடியும். ஆனா ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படி கிடையாது. இட் இஸ் லைக் எ பெரிஷபிள் கமாடிட்டி. ஒரு பால், ஒரு வெஜிடபிள்ஸ், ஒரு டொமேட்டோ, இது மாதிரி வந்து அன்னைக்கு ஒரு நாளோ அல்லது அதிகபட்சம் 1 or 2 டேஸ்க்கோ தான் இதோடைய வந்து வேல்யூ இருக்கும். அதுக்கு மேல இதுக்கு லைஃப் கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம வந்து கிளாரிட்டியோட இருந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ட்ரேடிங்ல நம்மளால வந்து வின் பண்ண முடியும். அதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள நீங்க போகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபண்டமெண்டலா கேஷ் மார்க்கெட்னா என்ன, ஃபியூச்சர் மார்க்கெட்னா என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். அதுக்கும் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கும் உண்டான வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்ல ஜெயிக்க முடியும். ஏன்னா இதோடைய கான்ட்ராக்ட் பீரியடே பாத்தீங்கன்னா வெரி ஷார்ட். அதுவும் இன்னைக்கு இண்டெக்ஸ்ல எல்லாம் வந்து வீக்லி ஆப்ஷன்ஸ் வந்தாச்சு. சோ நீங்க எவ்வளவு பணம் கொடுத்து எடுத்தாலும் அதோடைய லைஃப் வந்து ஒரு வாரத்துக்கு தான். வீக்லி கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு வாரம் தான். சோ அந்த ஒரு வாரத்திலேயே சனி ஞாயிறு லீவு. சோ எஃபெக்டிவ் டேஸ் 5 நாள் தான். அந்த 5 நாளைக்குள்ள மார்க்கெட் வந்து உங்களுக்கு ஃபேவரபிளா நடக்கணும். நடந்தா தான் யூ வில் வின். சரிங்களா? அந்த 5 நாள்லயும் மார்க்கெட் வந்து டைரக்ஷனல் மார்க்கெட் 2 நாள் தான் இருக்கும். 3 நாள் பிளாட் ரேஞ்ச் தான், நான் டைரக்ஷனல் மூவ்மெண்ட் தான் கொடுக்கும் மார்க்கெட். இதுதான் ஹிஸ்டரி. ஸோ அப்ப டைரக்ஷனல் மூவ்மெண்ட் இப்ப நீங்க கால் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட் மேல போனா தான் பணம் அப்படின்னா ஒன் டைரக்ஷனா போறது ஒரு நாள் தான் ப்ராபபிலிட்டியே. நல்லா அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளுக்கு வந்து மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டைம் தான் நம்மளுடைய மிகப்பெரிய எதிரி ஆப்ஷன் ட்ரேடரை பொறுத்தளவுக்கு. ஏன்னா அந்த டைம் வில் ஈட் அவே யுவர் பிரீமியம். ஏன்னா ஆப்ஷன்ல நம்ம கொடுத்து வாங்குறது வந்து பிரீமியம் தான் கொடுத்து வாங்குறோம். கேஷ் மார்க்கெட்ல அந்த ஸ்டாக்கே வேல்யூ கொடுத்து வாங்கிட்டோம், அது நம்மளுக்கு லைஃப் லாங்கா இருந்துகிட்டு இருக்கும். ஆப்ஷன்ல அப்படி இல்லை. அந்த ஒரு வாரத்துக்கு தான் அந்த சொத்து நம்மளோடது. அதுக்குள்ள அது என்ன ரிட்டர்ன் கொடுக்குதோ அதுதான் அது. ஸோ அதை முதல்ல நீங்க வந்து புரிஞ்சுக்கோங்க. இதை இப்போ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காண்டி நான் வந்து ஒரு சில இல்லஸ்ட்ரேஷன்ஸோட நான் வந்து உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பிகினர்ஸா இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து ஒன்லி ஃபார் த பிகினர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆப்ஷன். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ்ல தான் நம்ம வந்து கால் ரைட்டிங்னா என்ன, புட் ரைட்டிங்னா என்ன ஸ்ட்ராட்டஜி அடாப்ட் பண்ணலாம், எப்படி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை கனெக்ட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் செஷன் வந்து டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆப்ஷன்ஸ். So பாத்தீங்களா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் ஆப்ஷன் இஸ் நதிங் பட் a contract between two parties used to buy sell any stock or index. ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸ்லயும் இருக்குது, இண்டெக்ஸ் ஆப்ஷன் அதை சொல்லுவோம். ஸ்டாக்லயும் இருக்குது.
ஃபியூச்சர்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்ஸுக்கும் ஆப்ஷன் கான்ட்ராக்டும் அவைலபிள். ஃபியூச்சர்ல இல்லாத கான்ட்ராக்டுகளுக்கு கேஷ் மார்க்கெட்ல மட்டும் இருக்கிற கான்ட்ராக்டுக்கு வந்து ஆப்ஷன் கான்ட்ராக்ட் வராது. சோ எந்தெந்த கான்ட்ராக்ட் வந்து ஃபியூச்சர்ல கொடுக்குறாங்களோ, டெரிவேட்டிவ்ஸ்ல கொடுக்குறாங்களோ அதுக்கு தான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் அவைலபிள். These contracts are for certain period, weekly or monthly. இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கிறது வந்து வீக்லி ஆப்ஷன் வந்து இண்டெக்ஸுக்கு மட்டும் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இண்டெக்ஸுக்கு மட்டும் தான் வீக்லி ஆப்ஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டாக்குக்கு வந்து உங்களுக்கு மந்த்லி கான்ட்ராக்ட் தான் அவைலபிள். சோ ஸ்டாக்ல போய் நீங்க வீக்லி கான்ட்ராக்ட் தேடி பார்க்க கூடாது. ஸ்டாக்குக்கு வந்து எல்லா ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் இருக்க ஸ்டாக்குக்கும் ஆப்ஷன் வந்து மந்த்லி ஆப்ஷன் தான் அவைலபிள். எவ்ரி மந்த் என்எஸ்சி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு அட் த மணி கான்ட்ராக்ட் எவ்ரிடே தே வில் ரிலீஸ். ஒரு அட் த மணி, 3 இன் த மணி, 3 அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட்ஸ். டிபெண்ட்ஸ் அப்பான் த பிரைசஸ். இதெல்லாம் இந்த டெர்மினாலஜிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுவேன் இப்ப அடுத்தடுத்து. 3 இன் த மணி, 3 அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட்ஸ் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பிரைஸ் சேஞ்சஸ் ஆக புது புது கான்ட்ராக்ட் வந்து வந்துகிட்டே இருக்கும். சரியா? எவ்ரி மந்த் லாஸ்ட் Thursday is the expiry day. எவ்ரி மந்த் லாஸ்ட் Thursday. நீங்க இந்த மாசத்து கான்ட்ராக்ட் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுடைய மந்த்லி கான்ட்ராக்ட் உடைய எக்ஸ்பைரி டே என்னைக்குன்னா இந்த மாசம் கடைசி வியாழக்கிழமை. நிப்டியா இருந்ததுன்னா நிப்டி ஸ்டாக்ஸுக்கெல்லாம் அதுதான் கணக்கு. வியாழக்கிழமையோட அந்த கான்ட்ராக்டுக்கு வந்து முடிஞ்சிரும். every time there will be 3 contracts available. monthly contract நான் பேசிட்டு இருக்கேன். monthly contractல அட் அ டைத்துல 3 கான்ட்ராக்ட் அவைலபிள். இப்போ ஆகஸ்ட் மாசம் அப்படின்னா ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 3 மாசத்து கான்ட்ராக்ட் வந்து அவைலபிளா இருக்கும். இதுல நீங்க வந்து கரண்ட் மந்தை எடுத்து ட்ரேட் பண்றது ஃபேவரபிளா இருக்கும். ஏன்னா அங்கதான் வந்து லிக்விடிட்டி இருக்கும். அதுலதான் பிரீமியமும் நாமினலா இருக்கும். ஃபேர் மந்த் கான்ட்ராக்ட்ல எல்லாம் வந்து லிக்விடிட்டி கம்மியா இருக்கும். பிரைஸ் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஆனா வந்து அங்க பையர் செல்லர் அவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வர மாட்டாங்க. சோ அதை நீங்க பாத்துக்கணும். சோ எவ்ரி மந்த் there will be 3 கான்ட்ராக்ட். அப்ப இந்த மாசம் ஆகஸ்ட் கடைசி வியாழக்கிழமை வந்து என்ன ஆயிரும் அப்படின்னோம்னா they will introduce the new contract. அப்ப செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 கான்ட்ராக்ட் வந்து மார்க்கெட்ல அவைலபிள் ஆயிடும். இந்த கான்ட்ராக்ட் உடைய எக்ஸ்பைரி டேல இது காணாம போயிடும். ஏன்னா இதோடைய லைஃப் டைம் வந்து 1 மாசம் தான். அதே மாதிரி இண்டெக்ஸுக்கு வந்து இப்ப ஆப்ஷன் வந்தாச்சு, வீக்லி ஆப்ஷன் வந்தாச்சு. அதுல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள் எக்ஸ்பைரி வச்சிருக்கிறாங்க. பேங்க் நிப்டி புதன்கிழமை, நிப்டி வியாழக்கிழமை, ஃபின் நிப்டி செவ்வாய்க்கிழமை, சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை, இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாள்ல வச்சிருக்காங்க. சோ அதை நீங்க பார்த்து ட்ரேட் பண்ணிக்கோங்க. சோ இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல என்ன இருந்துச்சு, மந்த்லி கான்ட்ராக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப இண்டெக்ஸுக்கு வந்து வீக்லி கான்ட்ராக்ட் கொண்டு வந்துட்டாங்க. இந்த வீக்லி கான்ட்ராக்ட் எல்லாம் அவங்க என்ன டைம் ஸ்டிப்புலேட் பண்ணிருக்காங்களோ அந்த டேட்ல அது ஆட்டோமேட்டிக்கா எக்ஸ்பைரி ஆயிடும். இப்போ மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடிங் ஹேப்பனிங் ஆன் த வீக்லி ஆப்ஷன்ஸ். ஏன்னா இண்டெக்ஸ்ல தான் வந்து 70% ஆஃப் த பீப்புள் ஆர் ட்ரேடிங். அதனால இண்டெக்ஸ்ல தான் நிறைய வால்யூம் நடந்திருக்கு. either it is சென்செக்ஸ் ஆர் நிப்டி. இதுல வந்து அதிகமான வால்யூம் நடந்துட்டு இருக்குது. இப்ப கேஷ் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்கும் உண்டான வித்தியாசங்களை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ரிலையன்ஸ் கேஷ் மார்க்கெட்ல per share 2000 rupeesல ட்ரேட் ஆகுது. கேஷ் மார்க்கெட்ல ரிலையன்ஸ் ஷேர் வந்து ஒரு ஷேர் 2000 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ உங்க கையில வந்து 10 lakhs இருக்கு. you have 10 lakhs money with you. அப்ப உங்களால வந்து 10 lakhs இருந்ததுன்னா you can buy 500 shares.
சரியா? நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. 500 ஷேர்ஸ் வந்து நீங்க வாங்க முடியும், கேஷ் மார்க்கெட்ல நீங்க வாங்க முடியும். இந்த 500 ஷேர்ஸ்க்கு வந்து there is no limit for life. உங்களோட காலம் வரைக்கும் உங்க கூடவே இந்த ஸ்டாக்கை நீங்க வச்சுக்கலாம். உங்களோட காலத்துக்கு அப்புறமும் உங்களோட நாமினி யாரோ, அவங்களுக்கு லீகல் ஹையர்ஸ் யாரோ, அவங்களுக்கு இந்த ஷேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் கேஷ் மார்க்கெட்ல உள்ள சிறப்பு. யூ கேன் பை ஈவன் ஒன் ஸ்டாக். ஒரே ஒரு ஷேர் தான் நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க அந்த ஒரு ஷேரை மட்டும் வாங்கிக்கிடலாம். 10 ஷேர் வாங்கணும்னு நினைக்கிறேன், வாங்கிக்கிடலாம். 10 நாள் கழிச்சு விற்கணும்னு நினைச்சுக்கிறேன், வித்துக்கிடலாம். யாரும் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உங்க டிமேட் அக்கௌண்ட்ல இந்த ஷேர்ஸ் இருக்கிற வரைக்கும் யூ ஆர் த ரைட்ஃபுல் ஓனர் ஆஃப் தட் ஸ்டாக். எப்போ வேணாலும் நம்ம வித்துக்கலாம், வாங்கிக்கிடலாம். ரைட்டா? இப்ப மார்க்கெட்ல வந்து ரிலையன்ஸ் ஸ்டாக் வந்து 100 ரூபாய் ஏறுது. 100 ரூபாய் ஏறுச்சுன்னா என்ன ஆயிரும்? 2100 ரூபாய் ஆயிரும். அப்ப உங்க கையில வந்து இப்ப 500 ஷேர் இருக்குது. 500 into 100 you can get 50,000. 50,000 எனக்கு வந்து லாபம் ஆயிருது வித்துட்டேன் அப்படின்னோம்னா. விற்காம வச்சிருந்தீங்கன்னா இட் இஸ் a notional profit. புக்ல மட்டும் இந்த ப்ராஃபிட் இருக்கும். என்னைக்கு நீங்க அதை விற்கிறீங்களோ அது உங்களுடைய ப்ராஃபிட் ஆயிரும். சரியா? அப்ப நம்ம கையில எவ்வளவு பணம் இருக்குதோ அந்த பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணி அதுல இருந்து ஒரு ரிட்டர்ன் எடுக்கிறதுக்கு பேர் வந்து கேஷ் மார்க்கெட். நீங்க இன்னைக்கு வந்து 2000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்குறீங்க. 10 வருஷம் கழிச்சு இது வந்து 10,000 ரூபாய் போயிருச்சு. என்டையர் ப்ராஃபிட் இஸ் யுவர்ஸ். அது வரைக்கும் உண்டான டிவிடெண்ட்ஸ் வந்திருக்கும், போனஸ் வந்திருக்கும், ரைட்ஸ் வந்திருக்கும், என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் எல்லாத்தையும் நீங்க அந்த 10 இயர்ஸ்க்கு நீங்க அனுபவிக்கலாம். அதுக்கு உண்டான முழு சுதந்திரம் உங்களுக்கு இருக்குது. ரைட் சார். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. என்ன? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ரிலையன்ஸ் ஷேர் வந்து 20% ஃபால் ஆகுமா? மார்க்கெட்ல நியூ சென்டிமெண்ட் ரூமர்ஸ் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இதை என்னால என்கேஷ் பண்ண முடியுமான்னா முடியாது. கேஷ் மார்க்கெட்ல ஒருவேளை நீங்க வித்து வாங்குறதுக்கு உங்க புரோக்கர் அலோவ் பண்ணி நீங்க பண்ணுனீங்கன்னாலும் 3 மணிக்குள்ள நீங்க அந்த ட்ரேடிங் முடிச்சிடணும். இன்ட்ராடே ட்ரேடிங் தான் இது வந்து பண்ண முடியும். ஒரு வாரம் வரைக்கும் உங்களை வித்த பொசிஷனை யாரும் அலோவ் பண்ண முடியாது. அப்ப கேஷ் மார்க்கெட்ல நம்ம கையில இருக்கிற பணத்துக்கு ஷேரை வாங்கி தான் லாபம் பார்க்க முடியும். நம்ம வாங்கி வைக்கிறோம், என்னைக்கு அது மேல போதோ அன்னைக்கு அதை வித்து நம்ம லாபம் பார்க்க முடியும். ஆனா வித்துட்டு அது ரேட்டு குறைஞ்ச பிறகு எனக்கு வாங்குறதுக்கு ரைட்ஸ் இருக்கானா? அது முடியாது. சரியா? அப்ப இத மாதிரியான சூழ்நிலைகள் வந்து ஒரு சிலருக்கு கன்ஸ்ட்ரெயின்ட்டா இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அல்லது டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இவங்கெல்லாம் வந்து 10,000 கோடி 20,000 கோடி ரூபாய்க்கு வந்து ஸ்டாக்ஸ் வச்சிருப்பாங்க. ஈவென்ட் டேஸ், ஒரு நாட்டினுடைய எலெக்ஷன், இப்போ யூஎஸ்ல வந்து எலெக்ஷன் வரப்போகுது. நம்ம நாட்டில் இப்பதான் எலெக்ஷன் வந்து முடிஞ்சது. எலெக்ஷன், ஆர்பிஐ மானிட்டரி பாலிசி, வார்லைக் சிச்சுவேஷன்ஸ், இது மாதிரியான ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும் போது என்ன ஆகும்னா மார்க்கெட்ல வந்து ஹெவி வொலாட்டிலிட்டி இருக்கும். ஒரு கம்பெனியோடைய அனுவல் ஜெனரல் பாடி மீட்டிங்ல ஒரு மேஜர் டிசிஷன் எடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான அனௌன்ஸ்மெண்ட் வருது. இது மாதிரியான நேரங்கள் எல்லாம் ஈவென்ட் ஃபுல் டேஸா இருக்கும். சோ அந்த நேரத்துல நான் வந்து 10,000 கோடி ரூபாய்க்கு நான் வச்சிருக்கிற ஷேரை வித்துட்டும் போக முடியாது. நான் வித்தனா மார்க்கெட் வந்து அதுல பாலத்துக்கு போயிடும். நோ பையர்ஸ் வரமாட்டாங்க. அவ்வளவு பெரிய செல்லிங் வந்துச்சுன்னா மார்க்கெட்டே கொலாப்ஸ் ஆயிரும். அதே நேரத்துல எனக்கும் லாஸும் ஆகக்கூடாது. ஐ ஹாவ் டு ப்ரொடெக்ட் மை கேபிட்டல். சோ இதுக்கு உண்டானது வந்து ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹெட்ஜிங். இப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இதுக்கு உண்டானது தான் ஃபியூச்சர் மார்க்கெட். இதுக்காண்டி தான் ஃபியூச்சர் மார்க்கெட்டை வந்து இனிஷியலா என்எஸ்சில வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. பட் இப்ப நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டையும் கேஷ் மார்க்கெட் மாதிரி இன்ட்ராடே பண்றதுக்கு, பொசிஷனல் ட்ரேடிங் பண்றதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது வேற ஸ்டோரி. சரியா? அப்ப இப்ப ஃபியூச்சர் மார்க்கெட்ல என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஃபியூச்சர் மார்க்கெட்ல
லாட் சைஸ் அப்படின்றது ஒண்ணு வந்துடும். நம்ம கேஷ் மார்க்கெட்ல வந்து ஒரு ஷேர் கூட வாங்க முடியும், 2 ஷேர் கூட வாங்க முடியும். ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல அவங்க என்ன லாட் சைஸ்னு ஃபிக்ஸ் பண்றாங்களோ அதுதான் வாங்க முடியும். ஜெனரலா ஒரு லாட் சைஸ் வந்து இன்னைக்கு என்எஸ்சில வந்து 8 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய் இருக்கு. 8 லட்சம் ரூபாயில இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள இருக்கிறதா ஒரு லாட்டா வந்து அவங்க ஃப்ரேம் பண்றாங்க. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட ரிலையன்ஸ் ஸ்டோரியில 2000 ரூபாய் இருக்கிறதுனால இதோடைய 10 லட்சம் ரூபாய் கான்ட்ராக்ட்னா என்ன வரும்? அதே 500. ஒரு லாட் வந்து 500 அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ரிலையன்ஸ் உடைய ஒரு லாட் சைஸ் வந்து 500 ரூபாய். சரியா? பிரைஸ் எவ்வளவு? 2000 ரூபாய். இப்போ என் கையில வந்து இந்த ஷேர்ஸ் இருக்குது. ரிலையன்ஸ் வந்து 2000 ரூபாய்க்கு நான் வந்து 500 ஷேர் வச்சிருக்கிறேன். இப்ப ரிலையன்ஸ் உடைய ஏஜிஎம்ல இன்னும் ஒரு 2-3 நாள்ல ஏஜிஎம் வரப்போகுது. அந்த ஏஜிஎம்ல நெகட்டிவ் நியூஸ் பெருசா வரப்போகுது அப்படின்னு சொல்லி ரூமர் இருக்கு மார்க்கெட்ல. இந்த வருஷம் ரிலையன்ஸ் ஜியோல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் லூஸ் பண்ணிருக்காங்களாம். ப்ராஃபிட் வந்து எக்கச்சக்கமா எரோட் ஆயிருக்குதான். அதனால they may present a lower net profit this year அப்படின்ற மாதிரி ரூமர் இருக்கு. அது உண்மையா இருந்துச்சுன்னா மார்க்கெட்ல 20% வரைக்கும் கூட ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வந்து இறங்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இதுல இருந்து நான் என்னுடைய முதலீடை நான் காப்பாத்திக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? நான் வந்து இந்த ரூமரை பேஸ் பண்ணி ஸ்டாக்கை வித்துட்டு போக முடியாது. ஏன்னா வித்தனா அடுத்த நாளே மேலே ஏறினாலும் ஆச்சரியப்படுறேன். இட் இஸ் ஒன்லி a ரூமர். இது உண்மையா பொய்யான்றது தெரியாது. டு ப்ரொடெக்ட் மை செல்ஃப் ஐ ஆம் ஹெட்ஜிங் மை ப்ராடக்ட் பை யூசிங் த ஃபியூச்சர். இது எப்படின்னு சொல்றது பார்க்கலாம். இப்போ என் கையில எவ்வளவு ஷேர்ஸ் இருக்குது? கேஷ்ல 500 ஷேர் 2000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறேன். நான் என்ன பண்ணிடுறேன்? ஃபியூச்சர் மார்க்கெட்ல ஐ ஆம் செல்லிங் one lot of Reliance. இப்ப நான் என்ன பண்ணிடுறேன்? 500 ஷேரை 2000 ரூபாய் மேனிக்கு வித்துட்டேன். இதுக்கு வந்து ஷார்ட் செல்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து என்ன செய்யணும்னா ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கு உண்டான மார்ஜின் மணியை நீங்க கட்டணும். கேஷ் மார்க்கெட்ல நீங்க வாங்கணும் அப்படின்னா 10 லட்சம் ரூபாய்க்கு ஸ்டாக் வாங்கணும்னா உங்க கையில 10 லட்சம் ரூபாய் உங்க புரோக்கர்கிட்ட நீங்க அவரோட அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணா மட்டும்தான் வாங்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஆனா ஃபியூச்சர் மார்க்கெட்ல they are asking only the margin money. அந்த மார்ஜின் மணியை மட்டும் நீங்க வந்து பே பண்ணிட்டு நீங்க இந்த ஒரு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். அப்போ மார்ஜின் மணி எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரலா இட் வில் பி 10 to 15%. அப்போ ஒரு 10% மார்ஜின் 1 லட்சம் ரூபாய் நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? புரோக்கர் அக்கௌண்ட்ல கட்டிட்டு ஒரு லாட்டை வந்து செல் பண்ணி வச்சுட்டேன். சரியா? நான் வந்து இப்ப செல் பண்ணி வச்சிட்டேன். இப்ப என்ன ஆகுது? அவங்க சொன்ன மாதிரியே மார்க்கெட்ல வந்து ரிலையன்ஸ் வந்து ஃபால் ஆகுது. 200 ரூபாய் குறைஞ்சிச்சு. 200 ரூபாய் குறைஞ்சி 1800 ரூபாய்க்கு வந்துருச்சு. சரியா? 1800 ரூபாய்க்கு ரிலையன்ஸ் வந்து வந்துருச்சு. இப்ப அந்த ஈவென்ட் வந்து முடிஞ்சிச்சு. ஏன்னா they have announced the result better than worse than expected result. So மார்க்கெட்ல வந்து ஒரு ஃபால் வந்துருச்சு. 200 ரூபாய் குறைஞ்சிச்சு. இப்போ என்னோட கேஷ் மார்க்கெட்ல நான் வச்சிருந்த ஷேர் வேல்யூ என்ன இருக்கும்? 1800 ரூபாய்க்கு வந்திருக்கும். எனக்கு வந்து நான் வந்து ஏற்கனவே 2000 ரூபாய்க்கு நான் வந்து இந்த ஷேரை வித்து வச்சிட்டேன். ஃபியூச்சர் மார்க்கெட்ல 2000 ரூபாய்க்கு நான் வந்து வித்துட்டேன். அப்ப எனக்கு வந்து இன்னைக்கு 1800 ரூபாய். சோ ஐ அம் கெய்னிங் 200 rupees per share. டோட்டலா 1 லட்சம் ரூபாய் எனக்கு வந்து இங்க ப்ராஃபிட். 1 லட்சம் ரூபாய் எனக்கு இங்க ப்ராஃபிட். அதே இது எனக்கு கேஷ் மார்க்கெட்ல நோஷனல் லாஸ் 1 lakh. ரெண்டு ஈக்குவலா ஆயிடுச்சா? நான் இங்க ஷேர் செல் பண்ணி வச்சிருந்தேன் ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல 1 லட்சம் ரூபாய் எனக்கு கெயின். கேஷ் மார்க்கெட்ல எனக்கு 1 லட்சம் ரூபாய் லாஸ். So I am making no profit or no loss. இதுதான் வந்து ஹெட்ஜிங் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பர்பஸ்காண்டி ஏற்படுத்தினது தான் இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஆனா இன்னைக்கு நம்ம வந்து இதை ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். இப்ப ட்ரேடிங் பர்பஸ்க்கு இதை எப்படி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா
அந்த 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் கட்டிடுவாங்க. 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் கட்டின உடனே நீங்க ஒரு பொசிஷன் எடுத்துட்டீங்க. இப்போ ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. மார்க்கெட்ல வந்து ரிலையன்ஸ் வந்து நீங்க 2000 ரூபாய்க்கு வித்துருக்கீங்க. மார்க்கெட்ல பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருச்சு, 2100 ரூபாய்க்கு போயிடுச்சு. நீங்க 2000 ரூபாய்க்கு வித்த ஷேர் இன்னைக்கு 2100 ரூபாய்க்கு போயிருச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க் டு மார்க் லாஸ், MTM லாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த லாஸ் எவ்வளவு? 50,000 rupees. நம்ம ஏற்கனவே புரோக்கர்ட்ட எவ்வளவு பே பண்ணிருக்கிறோம்? மார்ஜின் 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் கட்டி தான் இந்த ஒரு லாட்டை வந்து நம்ம செல் பண்ணியிருக்கிறோம். இந்த 1 லட்சம் ரூபாய் மார்ஜின் உங்களோட புரோக்கர் அக்கவுண்ட்ல எப்பயுமே இருக்கணும், எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கணும். இருந்துகிட்டே இருந்தாதான் அவர் வந்து இந்த ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் உங்களை ரன் பண்றதுக்கு அலோவ் பண்ணுவார். இப்ப இந்த சிச்சுவேஷன் என்ன ஆயிடுச்சு? உங்களுக்கு வந்து ஒரு MTM லாஸ் வந்து 50,000 ரூபாய் வந்துருச்சு. உடனே நீங்க நெக்ஸ்ட் டேவே அந்த புரோக்கருக்கு 50,000 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஏன்னா அப்பதான் அந்த 1 லட்சம் ரூபாய் இருக்கு, இல்லைன்னா என்ன ஆயிரும்? 50,000 ஆயிராது. ஏன்னா உங்களுக்கு லாஸ் 50,000 வந்திருக்குது. அந்த லாஸ் நீங்க வந்து உடனே புரோக்கருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். யூ ஹேவ் டு மேக் பேமெண்ட். இதுதான் வந்து MTM லாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது உங்களுக்கு ஃபேவரபிளா இறங்குச்சு மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு MTM கெயின் வரும். அது உங்க புரோக்கர் வந்து நீங்க வாங்கிக்கலாம். அப்ப இதுல உள்ள ரிஸ்க் என்னது? MTM வந்து நம்மளுக்கு பெரிய ரிஸ்க். எப்ப வேணாலும் உங்களுக்கு ஆப்ளிகேஷன் வந்துகிட்டே இருக்கலாம். எப்ப வேணாலும் உங்களுக்கு அகைன்ஸ்டா மார்க்கெட் போயிருச்சுன்னா நீங்க அடிஷனலா பணம் உங்க புரோக்கர் அக்கவுண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு ஃபேவரபிளா வர்ற வரைக்கும் யூ ஹேவ் டு டிரான்ஸ்ஃபர் தி மணி. அப்ப இந்த ஸ்ட்ராட்டஜி என்ன ஸ்ட்ராட்டஜினா அன்லிமிட்டெட் லாஸ் அண்ட் அன்லிமிட்டெட் ப்ராஃபிட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து அதோடைய தாத்பரியமே என்னன்னா அன்லிமிட்டெட் லாஸ் அண்ட் ப்ராஃபிட், ரெண்டுமே அன்லிமிட்டெட். மார்க்கெட் வந்து 2000 ரூபாய்க்கு நடந்துகிட்டு இருக்குது. நீங்க ஒரு லாட் வாங்குறீங்க, 2500 ரூபாய்க்கு போயிடுச்சு, 500 ரூபாய் உங்களுக்கு லாபம், 2 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட். 2000 ரூபாய்க்கு விற்கிறீங்க, 2500 ரூபாய்க்கு போயிடுச்சு, லாஸ் 2 லட்சம் ரூபாய் லாஸ் வந்து உங்களுக்கு. சோ ப்ராஃபிட்டும் லாஸும் அன்லிமிட்டெட். எவ்வளவு ப்ராஃபிட் வரும் எவ்வளவு லாஸ் வரும் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாது. இந்த ரிஸ்க் வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். சோ இவ்வளவு பெரிய ரிஸ்க் வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் என்ன கான்ட்ராக்டுக்கு போயிடுறாங்க? ஆப்ஷன் கான்ட்ராக்டுக்கு போறாங்க. ரைட்டா? சோ இப்போ வந்து உங்களுக்கு கேஷ் மார்க்கெட், ஃபியூச்சர் மார்க்கெட் புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போறது ஆப்ஷன் மார்க்கெட். ஏன் வந்து நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நேரடியா வாங்காம ஆப்ஷன் மார்க்கெட்ல வாங்குறோம் அப்படின்னா, இன் ஆப்ஷன் யூ நீட் நாட் பே த கம்ப்ளீட் வேல்யூ. கேஷ் மார்க்கெட்ல 500 ஷேர் ரிலையன்ஸ் 2000 ரூபாய் நடக்கிற ஷேரை வாங்கணும்னா 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணா தான் வாங்க முடியும். ஆனால் ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல நீங்க முழு பணம் கட்ட வேண்டியதில்லை. ஏன் சார் ஃபியூச்சர்ல போயிடலாம்ல? ஃபியூச்சர்ல போனா MTM ப்ராப்ளம் இருக்குது, மார்ஜின் மணி ப்ராப்ளம் இருக்குது, அன்லிமிட்டெட் ப்ராஃபிட் அண்ட் அன்லிமிட்டெட் லாஸ், ரிஸ்க் அதிகமா இருக்குது. இதை அவாய்ட் பண்றதுக்காக ஆப்ஷன் கான்ட்ராக்ட்ல போகலாம். கேஷ் மார்க்கெட்ல உங்களால எப்பதான் பணம் சம்பாதிக்க முடியும்? நீங்க ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம், அது மேலே ஏறும் பொழுது வித்து பணம் சம்பாதிக்க முடியலாம். ஃபாலிங் மார்க்கெட்ல யூ cannot encash the cash. ஃபாலிங் மார்க்கெட் வந்து கீழே வந்துகிட்டே இருக்குது. அந்த நேரங்கள்ல உங்களால வந்து கேஷ் மார்க்கெட்ல பெரிய அளவுல சம்பாதிக்க முடியாது. டே ட்ரேடிங் மட்டும் தான் பண்ண முடியும். ஆனா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் மார்க்கெட்ல ஃபாலிங் மார்க்கெட்லயும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்க முடியும். அதுக்காண்டி தான் ஆப்ஷன் மார்க்கெட்டுக்குள்ள வர்றாங்க. In option market we can decide the amount of risk. This is the beauty of option market. கேஷ் மார்க்கெட்ல உங்களோட ரிஸ்க் எவ்வளவுன்றது யாராலையும் சொல்ல முடியாது. ஃபியூச்சர் மார்க்கெட் நம்ம இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம், எவ்வளவு வேணாலும் உங்களுக்கு ஆப்ளிகேஷன் கிரியேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனா ஆப்ஷன் மார்க்கெட்ல யுவர் லாஸ் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த
premium you paid. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆப்ஷன்ல வந்து நம்ம என்னதான் பே பண்றோம்? we are paying only the premium. அந்த பிரீமியம் மட்டும்தான் உங்களோட அதிகபட்ச லாஸ். நீங்க ஆப்ஷன் பையரா இருந்தால், ஆப்ஷன் பையரா இருந்தீங்கன்னா உங்களுடைய அதிகபட்ச லாஸ் என்னது? அந்த பிரீமியம் அமௌண்ட் தான். அதுக்கு மேல உங்களை யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க. So your potential profit is unlimited in option buying. Your loss is restricted to the premium you paid. இதனாலதான் ஆப்ஷன்ல வந்து மார்க்கெட்ல ஒரு கிரேஸ் இருக்கிறது. சோ ஃபாலிங் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். என்னுடைய ரிஸ்க வந்து என்னால வந்து இவ்வளவுதான்றத லிமிட் பண்ணிக்கிட முடியும். லோ அமௌண்ட்ல என்னால வந்து ஹையர் வால்யூம் கான்ட்ராக்ட்ஸை ட்ரேட் பண்ண முடியுது. இது மாதிரியான காரணங்களால தான் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ள மக்கள் வர்றாங்க. So option contract வந்து it is a total number of open contracts available in the market. எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து கிரியேட் ஆகுதோ அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஓபன் கான்ட்ராக்ட்ஸ் அப்படி சொல்லி சொல்றோம். எவ்வளவு கான்ட்ராக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குதோ அதை வந்து ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு வந்து கால் சைட்ல வந்து புதுசா 100 கான்ட்ராக்ட் வந்து பை பண்ணிருக்காங்க அப்படின்னா ஓபன் இன்ட்ரெஸ்ட்ல வந்து 100 கான்ட்ராக்ட் இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். புட் சைட்ல 100 கான்ட்ராக்ட் புது பையர்ஸ் வந்திருக்காங்கன்னா புட் சைட்ல இன்க்ரீஸ் இன் ஓபன் இன்ட்ரெஸ்ட் சைட்ல காமிக்கும். இதுகளை வச்சு நம்ம வந்து நிறைய டேட்டா அனலைஸ் பண்ண முடியும். அதெல்லாம் நம்ம அடுத்து வரக்கூடியதுல பார்ப்போம். ஆப்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான டெர்மினாலஜிஸ் இதுதான் வந்து ஆப்ஷனை நம்ம பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு உண்டான தேவையான விஷயங்கள். பாருங்க, ஆப்ஷன்ல வந்து ஆப்ஷன் ஸ்ட்ரைக் பிரைஸ் ஒன்னு இருக்கும், பிரீமியம் அப்படின்னு சொல்லி ஒன்னு இருக்கும். இது ரெண்டும் முக்கியமான விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து மார்க்கெட் வந்து 24,800ல நிப்டி வந்து ட்ரேட் ஆயிருக்கு. நிப்டியோடைய ஸ்பாட் வந்து 24,800. 24,800ன்ற இடத்துல நிப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அப்ப ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸ்ல பாத்தீங்கன்னா 24,000 வேரியஸ் ஸ்ட்ரைக்ஸ் வந்து அவைலபிளா இருக்கும். 24,700, 24,750, 24,800, 24,850, 24,900 இப்படின்னு சொல்லி வேரியஸ் ஸ்ட்ரைக் பிரைசஸ் வந்து மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும். இதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஸ்ட்ரைக் பிரைசஸ். உங்களுக்கு கேஷ்ல இந்த ஸ்ட்ரைக் பிரைசஸ்லாம் வராது. ஆனா ஆப்ஷன்ல வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ் இஸ் தி இம்பார்ட்டன்ட் ஒன். என்ன ஸ்ட்ரைக் வேணுமோ அதை வந்து நீங்க வந்து பை பண்ணவோ செல் பண்ணவோ செஞ்சுக்கிடலாம். இப்ப 24,800ன்றது என்னது? ஸ்பாட். இந்த ஸ்பாட் பிரைஸ்க்கு ஈக்குவலண்டா இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்கை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட் த மணி கான்ட்ராக்ட் சொல்லுவோம். அப்ப நம்மளோட இதுல 24,800ன்றது என்னது? அட் த மணி கான்ட்ராக்ட், ஏடிஎம் அட் த மணி கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை வந்து நம்ம அட் த மணி கான்ட்ராக்ட்னு சொல்லுவோம். இதுக்கு கீழே 24,000 கால், இப்ப நான் சொல்றதுல காலுக்கு ஆப்ஷன்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து கால் ஆப்ஷன், இன்னொன்னு வந்து புட் ஆப்ஷன். கால் ஆப்ஷன் and put option. Whenever you are bullish about the market, whenever you are bullish about the market, you can buy a call option. மார்க்கெட் வந்து மேல போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க அப்படின்னா
நீங்க செய்ய வேண்டியது ஆப்ஷன் பையரா இருந்தால் கால் ஆப்ஷனை பை பண்ணலாம். மார்க்கெட்ல மேல போகும் அப்படின்னு நினைச்சா யூ கேன் பை அ கால் ஆப்ஷன். மார்க்கெட்ல வந்து இறங்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா யூ கேன் பை அ புட் ஆப்ஷன். இது வந்து யாருக்கு? ஆப்ஷன் பையர்ஸ். நம்ம இப்ப பாக்குறது ஆப்ஷன் பையருடைய ஆங்கிள் பார்க்கணும். ஆப்ஷன் பையரா இருந்தாங்கன்னா மார்க்கெட் மேல போகும்னா கால் ஆப்ஷனை வாங்கலாம், மார்க்கெட் கீழே வரும் அப்படின்னா புட் ஆப்ஷனை வாங்கலாம். அப்ப இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு 24,800 அட் த மணினா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக்ஸ் ஃபுல்லா என்ன ஆயிரும்? இந்த மணி கான்ட்ராக்ட். இந்த மணி கான்ட்ராக்ட் ஏன்னா இந்த பிரைஸ் எல்லாம் தாண்டி தான் இப்ப கரண்ட் பிரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, அதுக்குள்ள வந்துருச்சு. அதனால இது வந்து இந்த மணி. அப்ப இது மேல் வரக்கூடிய பிரைசஸ் இப்ப நடக்கிறது 24,800. இனிமேல் தான் இது வந்து 24,850 900 போகலாம். அப்படின்ற கான்ட்ராக்ட்லாம் கால் ஆப்ஷனை பொறுத்தளவுக்கு ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இந்த பிரைஸ்லாம் இன்னும் மார்க்கெட்ல வரல, ஃபியூச்சர்ல வரலாம்னு நினைச்சு இப்ப பை பண்றாங்க. அது வந்து என்னது? அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இப்ப இந்த மணி கான்ட்ராக்ட், அட் த மணி கான்ட்ராக்ட், அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட் கால் ஆப்ஷனுடைய பையர் சைடு வச்சு பார்த்துருக்கோம். இப்ப நிப்டியோடைய லாட் சைஸ் என்ன இருக்கு? இப்ப நான் வந்து உங்களுக்கு நிப்டியோடைய ஆப்ஷன் செயின் எடுத்து காட்டுறேன். நிப்டியோடைய ஆப்ஷன் செயின் you will get better understanding. Let's see option chain. பாருங்க, ஸ்பாட் 24,823 நடந்துகிட்டு இருக்குது. இண்டிகேட் ஆயிருக்கா? 24,853. அப்ப 24,800ன்றது என்னது? ஒரு அட் த மணி கான்ட்ராக்ட். 24,800 ஒரு அட் த மணி அல்லது இந்த மணி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன் பிட்வீன்ல நிக்குது. இப்ப இதுல பாத்தீங்கன்னா கிரே ஷேட் பண்ணிருக்காங்களா? 24,800 இந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கிறது எல்லாமே என்னது? ஏடிஎம், அட் த மணி கான்ட்ராக்ட். சரி, இந்த மணி கான்ட்ராக்ட். ஏன்னா 24,800க்கு உள்ள இருக்கு. இதெல்லாம் 24,800க்கு உள்ள இருக்கிறது எல்லாமே இந்த மணி கான்ட்ராக்ட். அப்ப இது வந்து என்னது? ஏடிஎம், அட் த மணி. ஏன்னா 24,850 நெருக்கி இருக்கு. இது ஃபுல்லா என்னது? ஓடிஎம், அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மணி கான்ட்ராக்ட்ல தான் பிரீமியம் அதிகமாக இருக்கும். இந்த மணி கான்ட்ராக்ட்ல பிரீமியம் அதிகமா இருக்கும். இந்த மணி கான்ட்ராக்டுக்கு மட்டும்தான் இன்ட்ரின்சிக் வேல்யூன்றது இருக்கு. அது நம்ம என்னன்றது அடுத்து வரக்கூடிய ஸ்லைட்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த மணி கான்ட்ராக்டை மட்டும்தான் நீங்க எக்ஸசைஸ் பண்ணவும் முடியும். இதுல ரெண்டு டைப் ஆஃப் கான்ட்ராக்ட்ஸ் வரும். ஒன்னு அமெரிக்கன் டைப் கான்ட்ராக்ட், ஒன்னு வந்து யூரோப்பியன் டைப் கான்ட்ராக்ட். இது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, எந்த கான்ட்ராக்டை உங்களால இமீடியட்டா எக்ஸசைஸ் பண்ண முடியுமோ அது வந்து அமெரிக்கன் டைப் கான்ட்ராக்ட்.
எல்லா இண்டெக்ஸ் ஆப்ஷனுமே அமெரிக்கன் டைப் கான்ட்ராக்ட் தான். எப்போ வேணாலும் நீங்க எக்ஸ்சேஞ்சில் கொடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் ஸ்டாக்குக்கு இருக்கிறது ஃபுல்லா யூரோப்பியன் டைப். சிம்பிள். இப்போ பாருங்க, மார்க்கெட் வந்து 24,823. நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கல் இதுக்காண்டி 24,850 தான் இப்போ மார்க்கெட்ல நடக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிடுவோம். 24,850 இப்ப மார்க்கெட்ல நடக்குது. அப்ப அதுக்கு கீழே இருக்கிறது எல்லாம் என்னது? இந்த மணி கான்ட்ராக்ட். அதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இதுக்கு மேல இருக்கிறது ஃபுல்லா அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். இப்ப நம்ம அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்லும் போதே நான் உங்களுக்கு என்ன சொல்லிக்கிட்டே வந்தேன், மார்க்கெட்ல நீங்க வித்தும் சம்பாதிக்க முடியும், அதே நேரத்துல ஆப்ஷன்ல வந்து your loss is restricted to the premium you paid அப்படின்னு சொல்லியிருந்தேன். இங்க பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க, இப்ப நீங்க வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 24,850 கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க. அதோடைய பிரீமியம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 135 ரூபாய். சோ இந்த 135 ரூபாய் கொடுத்து நீங்க ஒரு கான்ட்ராக்ட் எவ்வளவு இன்னைக்கு 25. சோ ஆல்மோஸ்ட் ஒரு 3000 rupees, 3000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கான்ட்ராக்ட நீங்க வாங்கிக்கிட முடியும். ஆக்சுவலா இதோட வேல்யூ எவ்வளவு? நிப்டி வந்து இன்னைக்கு 24,800ல நடக்குது. ஒரு கான்ட்ராக்ட் 25 இன்டு 25 போட்டா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சம் ரூபாய் வந்துடும். 6 லட்சம் ரூபாய் நீங்க வந்து வெறும் 3000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்ல ஹோல்டிங் பண்றீங்க. இதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய ரிஸ்க் அண்ட் அட்வான்டேஜ். எப்படி சார் ரிஸ்க்னு சொல்றீங்க? அது நம்ம எப்படி பார்ப்போம். இதுல விட்டான எல்லாரும் இந்த அட்வான்டேஜா எடுத்துக்கிறாங்க. ஏன்னா 6 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட நான் வந்து வெறும் 3,500 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஹோல்ட் பண்ற ரைட்ஸ் எனக்கு வந்துருச்சு. ஏன்னா ஆப்ஷன் பையர் ஹேஸ் த ரைட் பட் நாட் ஆப்ளிகேஷன். அவருக்கு அந்த ரைட்ஸ் வந்துருச்சு. எனக்கு 6 லட்சம் ரூபாய் ப்ராடக்ட 3,000 ரூபாய்க்கு நான் வந்து ஹோல்ட் பண்றேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இது வந்து ரெண்ட் மாதிரி தான். இந்த பில்டிங் உங்களுக்கு சொந்தம் இல்ல. ஸ்டாக்க நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு சொந்தம். ஆப்ஷன் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அந்த குறிப்பிட்ட காலம், ஒரு வாரம்னா அந்த ஒரு வாரத்துக்குள்ள அவ்வளவுதான். அதுக்குள்ள நீங்க வாங்கின ரேட்டுக்கு மேல போச்சுன்னா உங்களுக்கு லக்கு, கீழே வந்துச்சுன்னா அது 0 ஆயிடும். இப்ப பாருங்க, 24,850 நம்ம வந்து அட் த மணின்னு சொல்லியிருந்தோம். இவங்க எல்லாம் இந்த மணியில இருக்கிறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப நீங்க வந்து 24,900 கான்ட்ராக்ட நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. 24,900 ஒரு அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்ட். you are buying one out of the money contract. out of the money contract எவ்வளவுக்கு வாங்குறீங்க? 109 ரூபாய்க்கு வாங்குறீங்க. 109 ரூபாய் கொடுத்து நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட வாங்கும் பொழுது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெறும் 2,500 ரூபாய் தான். நீங்க வாங்குறது கம்ப்ளீட்டா என்னது? only the time value, no intrinsic value, only time value. வாடகை மட்டும் நீங்க 109 ரூபாய் கொடுக்குற மாதிரி தான். ஏன்னா இன்னும் இந்த 24,900 பிரைஸே மார்க்கெட்ல வரல. மார்க்கெட் எங்க நடக்குது? 24,850ல நடக்குது. 24,900 நீங்க வந்து 105 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க, 109 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்க. அப்ப தியரிட்டிக்கலா என்ன நடக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து நீங்க வாங்குற ஸ்ட்ரைக் என்னது? 24,900 பிளஸ் 100 ரூபாய் என்னது? பிரீமியம் கட்டிருக்கீங்க. 25,000க்கு போனா தான் உங்களுக்கு பிரேக் ஈவனே ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு லாபம். தியரிட்டிக்கலா டே ட்ரேடிங் பத்தி நம்ம பேசுறது அடுத்த செஷன்ல. இப்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப தியரிட்டிக்கலா நீங்க 24,900 கான்ட்ராக்ட 100 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்கன்னா உங்களோட பிரேக் ஈவன் பாயிண்ட் எங்க தான் ஸ்டார்ட் ஆகும்? 24,900 பிளஸ் யுவர் பிரீமியம் 100, 25,000க்கு மேல எவ்வளவு போகுதோ அதுதான் உங்களுக்கு ப்ராஃபிட். தியரிட்டிக்கலி நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒருவேளை மார்க்கெட் வந்து 24,850லயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. 24,850 விட்டு
மார்க்கெட் வெளியில வரல, யூ வில் லூஸ் யுவர் டோட்டல் பிரீமியம். 100 ரூபாய் உங்களுக்கு லாஸ் ஆயிடும். ஒருவேளை 24,900 வந்தா கூட உங்களுடைய டோட்டல் பிரீமியம் லாஸ் ஆயிடும். 24,950 வந்துச்சுன்னா 50 ரூபா இருக்கும், 50 ரூபா லாஸ் ஆகும். 24,500 மேல வந்தாதான் you will get break even. இதுதான் தியரிட்டிக்கலா நடக்கக்கூடியது. தியரிட்டிக்கலா இதுதான் நடக்கக்கூடியது. அப்ப ஆப்ஷன் ரைட்டர்ஸ் இப்ப நம்ம வாங்குறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது என்ன ஆங்கிள் பார்த்தோம்? ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்ற ஆங்கிள் பார்த்தோம். அதே நேரத்துல ஆப்ஷன் செல்லர்ஸ் இருப்பாங்கல்ல, யாரோ ஒருத்தர் வித்தாதானே நம்ம வாங்க முடியும் இல்லையா? யாரோ ஒருத்தர் விற்காம நம்ம வாங்க முடியாது இல்லையா? அப்ப யாரோ ஒருத்தர் somebody is selling. யார் அந்த somebody அப்படின்னா மோஸ்ட்லி institutional investors are the sellers of option contracts. Either it is a call option or put option. எந்த ஆப்ஷனா இருந்தாலும் mostly sellers are the institutional investors. Institutional investors are the people. அவங்க தான் வந்து என்ன பண்றாங்க? கான்ட்ராக்ட செல் பண்ணுவாங்க. இப்ப நீங்க வந்து பை பண்ணீங்க, பை பண்ணும் பொழுது நீங்க என்ன பண்ணீங்க? யூ ஹவ் மேட் ஒன்லி த பிரீமியம். இந்த 2,500 ரூபாய் நீங்க கட்டினீங்க. அதே நேரத்துல ஆப்ஷன் செல்லர்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய டோட்டல் ஆப்ளிகேஷன் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஃபியூச்சர் கான்ட்ராக்ட்ல என்ன சொல்லியிருந்தோம்? அன்லிமிட்டெட் ரிஸ்க் இருக்கு, எம்டிஎம் லாஸ் வர கட்டிக்கிட்டே இருக்கணும், மார்ஜின் கட்டணும். செல்லரா இருந்தாருன்னா ஃபியூச்சர் மார்ஜினுக்கு உண்டான அந்த 1 லட்சம் ரூபாய் அவர் கட்டணும். முதல்ல கட்டிட்டு தான் செல்லே பண்ண முடியும். அகைன்ஸ்டா போக போக எம்டிஎம் லாஸ் கட்டிக்கிட்டே வரணும். இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து தான் அவங்க என்ன பண்றாங்க? ஆப்ஷன் செல்லர்ஸ் ரைட் பண்றாங்க. இதுல என்ன சார் வந்துடும்? லாபம். இதுலதான் சார் லாபமே இருக்கு அவங்களுக்கு. அதனால செய்யறாங்க. ஏன்னா உங்களை பொறுத்தளவுக்கு மார்க்கெட் நீங்க என்ன டைரக்ஷன் எதிர்பார்க்குறீங்களோ அந்த டைரக்ஷன்ல மேல போனா தான் உங்களுக்கு லாபம். அவருக்கு 2 விதத்திலையும் லாபம். அவர் எதிர்பார்க்கிற விதத்துல டைரக்ஷன்ல போனாலும் லாபம், அங்கேயே நின்னாலும் லாபம். எப்படி சார்? இப்போ உங்களோட கேஸ் எடுத்து பாருங்க. நம்மளோட கேஸ்ல என்ன பார்த்தோம்? 24,850 வந்து நம்ம வந்து இப்ப கான்ட்ராக்டா எடுத்தோம் இல்லையா? இந்த 24,850 கான்ட்ராக்டை நீங்க வாங்குறீங்க. எவ்வளவு? கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபாய் பிரீமியம் கொடுத்து நீங்க வந்து வாங்குறீங்க. அப்போ உங்களுக்கு தியரிட்டிக்கலா மார்க்கெட் வந்து 24,550, நீங்க உங்களுடைய ஸ்ட்ரைக் பிரீமியம் ஒரு 150. தியரிட்டிக்கலா 25,000க்கு மேல போனா தான் உங்களுக்கு லாபம். தியரிட்டிக்கலா தான் நம்ம பேசிட்டு ஒன்னும் ட்ரேடிங் குள்ள போல, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. தியரிட்டிக்கல் கான்செப்ட். தியரிட்டிக்கலா 25,000க்கு மேல போனா தான் உங்களுக்கு லாபம். ஆனால் ஆப்ஷன் செல்லருக்கு அவர் வந்து என்ன பண்றாரு? உங்களுக்கு 150 ரூபாய்க்கு இந்த 24,850 கான்ட்ராக்ட் அவர் செல் பண்றாரு. செல் பண்றவருக்கு என்ன அதிகபட்ச லாபம் அப்படின்னா ஒன்லி தட் பிரீமியம். அதுக்கு மேல எதுவுமே அவருக்கு லாபம் கிடையாது. எவ்வளவு பிரீமியம் அவர் ரிசீவ் பண்றாரோ அது மட்டும் தான் அவரோட மேக்ஸிமம் லாபம். ஆனா மேக்ஸிமம் ரிஸ்க் வந்து அன்லிமிட்டெட். சோ மேக்ஸிமம் ரிஸ்க் அன்லிமிட்டெட், மேக்ஸிமம் ப்ராஃபிட் இஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த பிரீமியம் ஹி ரிசீவ்டு. கான்செப்டை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இவருக்குரிய லாபங்கள் கிடைக்க போகுது. ஆனா ஒருவேளை இப்ப இவர் வந்து என்ன தைரியத்துல இவர் வந்து விற்கிறாரு, இவரோட கனெக்டேஷன் என்னன்னா மார்க்கெட் வந்து 24,850க்கு மேல போகாது அப்படின்ற தைரியத்துலதான் அவர் விற்கிறாரு. அப்ப மார்க்கெட் வந்து இங்கேயே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்த 24,850லயே நின்னாலும் எக்ஸ்பைரி அன்னைக்கு 24,850 கான்ட்ராக்ட் வந்து வேல்யூ 0 ஆயிடும். அப்ப அவருக்கு டோட்டலா நீங்க கொடுத்த 135 ரூபாய் பிரீமியமும் லாபம். மார்க்கெட் எங்கேயும் போக தேவையில்லை. அவர் எதிர்பார்த்த மாதிரி குறைய வேண்டியது இல்லை, கூடாம இருந்தாலே போதும். ஒருவேளை மார்க்கெட் வந்து கூடுதுன்னு வச்சுக்கோங்க, அப்பயும் அவருக்கு எவ்வளவு குஷன் இருக்கு? இந்த 135 பாயிண்ட் இருக்குது.
கிட்டத்தட்ட 25,000 பாயிண்ட் வரைக்கும் அவருக்கு வந்து நஷ்டம் வராது. ஏன்னா அவர் பிரீமியம் ஏற்கனவே 135 பாயிண்ட் நீங்க கொடுத்த பிரீமியம் அவருக்கு வந்துருச்சு. அந்த 135 பாயிண்ட் மார்க்கெட் ஏறுற வரைக்கும் அவருக்கு லாஸ் இல்லை. அப்ப 25,000 வரைக்கும் he is sitting comfortably, no risk for him. அதிகபட்சம் என்ன? நோ ப்ராஃபிட் நோ லாஸ். இந்த கான்செப்ட்னால தான் அவங்க வந்து செல் பண்றாங்க. அதை நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். சரியா? ஏன் அவங்க செல் பண்றாங்கன்றதுக்கு உண்டான லாஜிக் வந்து இதுதான். சோ ஸ்டாக் ஆப்ஷன் பார்த்துட்டோம், இண்டெக்ஸ் ஆப்ஷன் பார்த்துட்டோம், ரைட்டர்ஸ் அதுதான் இப்ப நான் சொன்னேன். ஒரு ரைட்டருக்கு வந்து என்ன மாதிரியான ஆப்ளிகேஷன், ஸ்டாக் ஆப்ஷனை விற்கிறவங்க, அவங்களுக்கு பேர் வந்து நம்ம ரைட்டர் அப்படின்னு சொல்லுவோம். சோ அவருக்கு உண்டான ரைட்ஸ் பார்த்தோம். சோ ஆப்ஷன் பிரீமியத்துல ரெண்டு வேர்ட்ஸ் இருக்குதுன்னு சொன்னேன். என்னது? அதோடைய இன்ட்ரின்சிக் வேல்யூ அண்ட் டைம் வேல்யூ. இப்போ நம்மளுடைய எக்ஸாம்பிள்ல 24,800 இதுதான் வந்து ஏடிஎம். 24,900 24,700 இது வந்து என்னது? இந்த மணி. 24,900 அவுட் ஆஃப் த மணி. அப்ப இந்த மணி கான்ட்ராக்ட் தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். இப்ப இந்த 24,700 கான்ட்ராக்ட் வந்து மார்க்கெட்ல 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். மார்க்கெட்ல 200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகுதுன்னா இந்த அட் த மணியோட ஸ்ட்ரைக் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைக் 24,700 வந்து அவுட். அப்ப 24,800 ஸ்பாட் பிரைஸ் வந்து 24,800. ஸ்பாட் பிரைஸ்ல இருந்து நீங்க எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்ப 24,700 அதுல ஒரு 100 ரூபாய் 100 பாயிண்ட் அதுல போயிருது. இந்த 100 ரூபாய் போக 100 பாயிண்ட் போக இருக்கிற இந்த 100 பாயிண்ட் என்னது? இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதுதான் வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ. மிச்சம் இருக்கிற 100 ரூபாய் இருக்கு இல்லையா, இது வந்து டைம் வேல்யூ. அதாவது நீங்க கட்டுற பிரீமியத்துல 200 ரூபாய் இருக்குது ஒரு இந்த மணில, அது ரெண்டா பிரியுது. ஒன்னு வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ, இன்னொன்னு வந்து டைம் வேல்யூ. 100 ரூபாய் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கு போயிருது, 100 ரூபாய் டைம் வேல்யூக்கு போயிருது. நீங்க எக்ஸசைஸ் பண்ணா உங்களுக்கு கொடுக்கறது அவங்க 100 ரூபாய் தான் கொடுப்பாங்க. ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ என்னவோ அதுதான் கொடுப்பாங்க. இந்த 100 ரூபாய் இந்த டைம் வேல்யூ என்னது? நீங்க இன்னும் 5 நாள் எக்ஸ்பைரிக்கு இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இந்த 4 நாளைக்கு உரிய வாடகை தான் இந்த டைம் வேல்யூ. புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த கான்செப்ட்ல தான் இன்ட்ரின்சிக் வேல்யூ டைம் வேல்யூ ஃபங்க்ஷன் ஆகுது. only in the money contracts has intrinsic value. out of the money contract எதுக்குமே வந்து intrinsic value கிடையாது. only time value. நீங்க வந்து வாடகை மட்டும் தான் கட்டி இருக்கீங்க, அதுக்கு ரியலா வேல்யூவே கிடையாது. இந்த டீ காஃபி போடும்போது பாத்தீங்கன்னா மேல நுரை இருக்கும் பாத்தீங்களா, அந்த நுரை மாதிரி தான் அவுட் ஆஃப் த மணி கான்ட்ராக்டுக்குரிய பிரீமியம் எல்லாமே. அதுக்கு வந்து ரியல் வேல்யூ எதுவும் கிடையாது. நம்ம அதை ஹோல்ட் பண்றக்காண்டி வாடகை மாதிரி கட்டி வாங்குறோம். அதுக்கு வந்து ரியலிஸ்டிக் வேல்யூ அன்னைக்கு தேதியில கிடையாது. அது வந்து எப்ப அதுக்கு ரியல் வேல்யூ கிரியேட் ஆகும்னா when it touches the in the money. இந்த மணிக்குள்ள போகும்போது தான் அதுக்கு இன்ட்ரின்சிக் வேல்யூஸ் கிரியேட் ஆகும். சரியா? சோ இப்போ நான் சொல்லி இருந்த இந்த கான்செப்ட்ஸ் வந்து ஒரு ரிஹர்சல் பார்த்து வைங்க. திரும்ப நம்ம வந்து 11:50க்கு நம்ம ஜாயின் பண்ணலாம். 20 மினிட்ஸ் பிரேக். 11:50க்கு ஜாயின் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து எஜுகேஷனல் பர்பஸ்க்காண்டி தான். இதை யூடியூப்ல இப்போ கொடுப்போம், யூடியூப்ல வரும். பட் இந்த இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் யூடியூப்ல வரும்.
ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்றவங்க கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களுடைய மொபைல் அப்ளிகேஷன்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் நீங்க பார்க்க முடியும். நன்றி. ஸோ இன்னும் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஜாயின் பண்ணலாம்.